நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக பாரதிய ஜனதா கட்சி சைடில் தமிழ்நாட்டில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடக்கிற மாதிரி தெரியுது. கூட்டணி உருவாக்குறது விஷயமாக ராஜ்நாத் சிங்கை மறுமலர்ச்சி திமுக பொதுச் செயலாளர் வைகோ சந்திச்சிருக்கிறாரு. பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி பற்றிய அறிவிப்பு 16ஆம் தேதி வெளியிடப்படும்னு தமிழருவி மணியன் சொல்லியிருக்கிறாரு. அகில இந்திய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் தமிழ்நாட்டில் இணைஞ்சிருக்குது. மும்முனை போட்டியா 4 முனை போட்டியான்னு ஒரு நாளிதழில் கட்டுரை வந்திருக்குது. இது எல்லாம் இன்றைய செய்தித்தாள்களில் எப்படி வந்திருக்குங்கிறத பார்க்கலாம். அதன் பிறகு நம்ம விவாதத்தை தொடர்ந்து நடத்தலாம். தமிழகத்தில் கூட்டணி பற்றி இன்னும் எந்த முடிவும் இல்லை அப்படின்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சி சொல்லுது. ஆனால் 16ஆம் தேதி கூட்டணி பற்றிய அறிவிப்பு வரும் அப்படின்னு தமிழருவி மணியன் சொல்றாரு. நீங்கள் அதிலிருந்து நம்ம ஆரம்பிக்கலாம்னு தோணுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த அவருடைய கூற்றை? முதல்ல எனக்கு என்னென்னா, தமிழருவி மணியனுக்கு கூட்டணி பற்றி அறிவிப்பதற்கு என்ன அத்தாரிட்டி இருக்குங்கிறது எனக்கு தெரியல. அவர் யார்? அது ஒரு கேள்வி, முதல் கேள்வி. ஏன்னா அவர் ஸ்டேட்மெண்ட் விட்டோடனே அது பின்னால் நம்ம போகிறதுங்கிறது இப்போ இந்த ஊடகத்தில் வந்து ஒரு தன்மையாச்சு. மக்கள் அதுக்கு பின்னால் போகிறது. ஒருத்தர் ஸ்டேட்மெண்ட் விட்டார்னா பின்னால், ஒரு சுப்பிரமணிய சாமின்னு ஒரு தனியாக ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டால் அது பின்னால் போகுது. அந்த மாதிரியான ஒரு மக்களுடைய தகவல் தானே, மக்களுக்கு கொடுக்கப்பட்ட தகவல் தானே. அதான் தகவல் தான். ஆனால் என்னென்னா, அது தமிழருவி மணியனை சொல்லக்கூடிய ஒரு கருத்தை வைத்து நம்ம ஒரு விவாதத்தை நடத்த முடியாதுன்னு நான் சொல்கிறேன். பாஜக வந்து அதிகாரப்பூர்வமாகவோ அது வேறு ஒரு கட்சி அதிகாரப்பூர்வமாக கூட்டணி பற்றி அறிவித்தால் அதை பற்றி பேசுவதுங்கிறது சரியாக இருக்கும். இப்போ தமிழருவி மணியன் ஏன் இதை எப்படி செய்கிறார், எந்த தகுதியில் செய்கிறார் என்பது மட்டும்தான் என்னுடைய கேள்வி. அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே நான் பேசுகிறேன். ஆனால் இந்த பாஜக மதிமுக கூட்டணிக்காக தொடர்ந்து அவருடைய இதழில் வந்து தொடர்ந்து தமிழருவி மணியன் எழுதிக்கிட்டு இருக்கார். ரவுதரம் பழகையில் எழுதிக்கிட்டே இருக்கார். நான் அது பூராவுமே படித்து பார்த்தேன். அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், ஒரு 3வது அணி அமைவதை அதற்கு இப்போதைக்கு சாத்தியமில்லை என்று சொன்ன இடதுசாரிகள் இப்பொழுது மறுபடியும் 3வது அணி பற்றி சிந்திக்க தொடங்கி இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். அது வரைக்கும் அது வந்து ஒரு வரவேற்க தகுந்த கருத்து தான். ஆனால் மறுபடியும் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அந்த 3வது அணியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒவ்வொரு காலத்திலும் பாஜகவினுடைய மற்ற தவறுகள் செய்தவர்கள் தான். ஆகவே அவர்கள் யாருமே புனிதர்கள் இல்லை என்பதை போல சொல்கிறார். இப்போ இது எது வருது என்று சொன்னால், இந்த பெட்டர் ஆஃப் த வர்ஸ்ட் ஈவில்ஸ், 2 ஈவில்ஸ், 2 தப்புக்கு மத்தியிலே எது பரவாயில்லைன்னு பார்க்குறது. இது அல்ல அரசியல். ஏன்னு சொன்னால், இந்த அரசியலாலை தான் இந்தியா துணைக்கண்டம் முழுவதும் மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு நிலை என்ற மோசமான நிலை நிலவுவதற்கான காரணம் என்ன என்று சொன்னால், இது இல்லைன்னா அது இல்லைன்னா இது என்று சொல்லக்கூடிய இந்த போக்கு இருக்குல்ல, அது நீடிக்கும் என்று சொன்னால் இன்றைக்கு மக்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் அதிகமாக கொண்டே தான் இருக்கும் வழியாக குறையாது. அதற்கு மாற்று எப்படி சிந்திக்கணும்னா, இதற்கு மாற்றாக சிந்திக்கக்கூடிய ஒரு அணியில் வந்து வைகோ வராரு, இல்லைன்னா தமிழருவி மணியன் சொல்றாருன்னா அதுதான் வந்து இன்றைக்கு ஆரோக்கியமான அரசியலாக இருக்க முடியும். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மாற்று அரசியலுக்கான ஒரு சூழல் தமிழ்நாட்டில் உருவாக்கப்படவில்லை. நாங்கள் அதற்கான முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டுக்கிட்டோம். நாங்கள் வந்துட்டு ரொம்ப ஒரு பட்டிங் ஸ்டேஜ்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நாங்கள் மலரும் நிலையில் தான் இருக்கின்றோமே ஒழிய, நாங்கள் ஒரு மலர்ந்த நிலையில் ஒரு பலமான நிலைக்கு நாங்கள் வரவில்லை. ஆனால் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் அனைத்தும் மக்களவை தேர்தல் மட்டுமல்ல, சட்டப்பேரவை தேர்தலிலும் கூட ஏதாவது ஒரு தேசிய கட்சியோடு சேர்ந்து இணைத்து கொண்டு தேர்தலை சந்தித்து எத்தனை இடங்களை பெறலாம் என்பதில் தான் எல்லோரும் ஒரே இடத்தில் இருக்கிறார்கள். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞருடைய எண்ணம் என்ன? அதிக இடங்கள். வைகோனுடைய எண்ணம் என்ன? அதிக இடங்கள். பாஜகவினுடைய எண்ணம் என்ன? அதிக இடங்கள். ஆக அதிக இடங்களை பெறுவதற்கான ஒரு காம்பினேஷனை ஒர்க் அவுட் பண்றது தான் இவங்களுடைய வேலையை தவிர, நாடாளுமன்ற தேர்தல் அரசியல் அப்படிங்கிறதே வந்து ஒரு எண்ணிக்கை விளையாட்டு. ஆமா, இப்ப அதற்கான முயற்சியில ஒரு அரசியல் கட்சி ஈடுபடுறது வந்து புரிந்து கொள்ளக்கூடியது தானே. நீங்க வந்து ஏற்கிறீங்களா இல்லையாங்கிறது விஷயம், ஆனா புரிந்து கொள்ளக்கூடியது தானே உண்மை. ஏன்னா அது வந்துட்டு நம்ம மத்திய அரசுல வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு செல்வாக்கு செலுத்துவதற்கான அடிப்படையாக அமையும் என்பதை மறுப்பதற்கில்லை. அதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். அதே நிலையில் காங்கிரஸை எதிர்க்க வேண்டும், காங்கிரஸை முழுமையாக தோற்கடிக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை அடிப்படையை வைத்துக்கொண்டு மட்டுமே வைகோவை போன்ற ஒரு கொள்கையை அடித்தளம் கொண்ட ஒரு தலைவர் இப்படி பாஜகவை தேர்ந்தெடுத்து மோடி அலை வீசுகிறது என்கின்ற அளவிற்கு போய் அவர் பேசுகிறார் என்றால், அவருடைய அடிப்படை கொள்கையிலிருந்து இடத்திற்காக அவர் மிகப்பெரிய சமரசம் செய்து கொள்கின்றார் என்பது தெளிவாகிறது. இரண்டாவது விடயம், நாம் தமிழின அடிப்பு என்பதனை மிகப்பெரிய ஒரு அரசியல் அடிப்படையாக வைக்கக்கூடிய அதே நேரத்தில்
இந்த நாட்டினுடைய எதிர்காலம் தொடர்பாகவும் இளைஞர்களின் எதிர்காலம் தொடர்பாகவும் பொருளாதாரம் தொடர்பாகவும் ஒரு தெளிவான பார்வையுடன் நாம் செயல்பட வேண்டிய அவசியம் உள்ளபடியே மக்களினுடைய நலனில் எதிர்காலத்தில் அக்கறை இருக்கிறது என்று சொல்லக்கூடிய கட்சிகளுக்கு உண்டு. இதை செய்யாமல் நீங்கள் செய்ய போகும்போதுதான் மக்கள் உங்களை அந்த கட்சிகளோடு சேர்த்து நிராகரிக்கக்கூடிய வாய்ப்பை நீங்களே உருவாக்கி கொள்கிறீர்கள் என்ற அர்த்தம். இல்ல, காங்கிரஸ் எதிர்ப்பு, காங்கிரஸை வெற்றி பெற செய்ய விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி சில அரசியல் கட்சிகள் முயற்சி செய்யுது அப்படின்னு சொல்றதுலயே எவ்வளவு தூரம் சின்சியாரிட்டி இருக்குங்கிறது ஒரு கேள்வி. உண்மையான இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னா அந்த ஏசுபிரானிக்கு மேரி வைக்கிறனால கல்லாரடித்து கொல்லும்போது சொன்னார்ல, உங்களை யார் குற்றம் செய்யாதவர்கள கல்லை போடுங்கன்னு சொன்ன மாதிரி, அது வைகோவாக இருக்கட்டும் வேறு எந்த கட்சியாக இருக்கட்டும், யார் யாரோடு எப்பொழுது சேரவில்லை. நம்முடைய வரலாறு ரொம்ப தெளிவாக இருக்குது. அதாவது எல்லாரோடும் சேர்ந்திருக்கிறார்கள், எல்லாரும் எல்லாரோடும் பிரிந்திருக்கிறார்கள். இதுதான் நம்முடைய நடைமுறையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கு வாக்குச்சீட்டு ஜனநாயகம் என்பது அது பண ஜனநாயகமாக மாறிக்கொண்டு வருகின்றது. அதிகாரம், பணம், மூன்றாவதாக என்ன என்று சொன்னால் கிரிமினாலிட்டி, குற்ற பின்னணி. இந்த 3 தான் இன்றைக்கு வாக்குச்சீட்டு ஜனநாயகத்தை நிர்ணயம் பண்ணுகிறது. ஆக இந்த எண்ணிக்கை என்று சொல்லக்கூடிய, நீங்கள் சொல்லக்கூடிய இந்த மெஜாரிட்டி மைனாரிட்டி விஷயம் என்பது அதனுடைய ஒரு பகுதி தான், ஒரு ஆஸ்பெக்ட் தானே ஒழிய அது முழுமையல்ல. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் மாற்றாக கண்டுபிடிங்கள். நம்ம இந்தியாவை பொறுத்த அளவில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் என்று சொன்னால், இந்த இந்த வாக்குச்சீட்டு ஜனநாயகத்தை தோற்று போக வைத்திருக்கிறோம். அது உண்மை. நீங்கள் திருமங்கலம் ஃபார்முலா எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலுமே இன்றைக்கு வாக்குச்சீட்டு ஜனநாயகம் என்பது தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவை பொறுத்த அளவில், தமிழகத்தை பொறுத்த அளவிலே இன்றைக்கு அது ஒரு டைம் எக்ஸ்பயர்டு ட்ரக், அது காலாவதி ஆகி போன ஒரு மருந்தாக அந்த முறை மாறிவிட்ட பிறகு அதற்கான மாற்றுகளை சிந்திப்பது தான் சரியாக இருக்கும். நீங்கள் கட்சிக்கு பொட்டி வைங்க. 52 முதல் தேர்தலில் மஞ்சள் பொட்டியும் சிவப்பு பொட்டியும் பச்சை பொட்டியும் வச்ச மாதிரி கட்சிகளுக்காக நீங்கள் வாக்குகளை பெறுங்கள். அதன் மூலமாக செய்வதற்கான அந்த மாதிரி மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். இப்பொழுது வாக்குச்சீட்டு ஜனநாயகம் என்று தோற்று போன நிலையில் மீண்டும் மீண்டும் இதற்குள்ளேயே இந்த குண்டுச்சட்டியோட குதிரை ஓட்டுற விவகாரத்தினால எந்த தீர்வு மக்களுக்கு கிடைக்காது. என்ன காரணம் என்று சொன்னால், இன்றைக்கு மையத்தில் இருக்கட்டும் அல்லது மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், இவர்கள் ஆட்சிக்கு வந்தவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் நினைப்பதுதான் மக்களுக்கு நல்லது என்று நினைக்கிறார்கள். ஆக மக்கள் எதை நல்லது என்று நினைக்கிறார்கள் என்பதை பற்றி சிந்திப்பதற்கான ஒரு போக்கு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பாசிச சர்வாதிகார போக்கு எல்லா தலைவர்கள், எல்லா ஆட்சியாளர்கள் மத்தியிலும் வந்து கொண்டிருக்கின்றது. வாக்குச்சீட்டு ஜனநாயகம், அதாவது நாடாளுமன்ற தேர்தல், நாடாளுமன்ற ஜனநாயகம்ங்கிறது தோற்று போச்சு அப்படின்னு சொல்லி நெய்வேலி பாலு சொல்றாரு. அது அதனுடைய எசன்ஸ்ல எந்த உணர்வுல அந்த ஜனநாயக முறை கட்டமைக்கப்பட்டதோ அந்த உணர்வு நிறைவேறவில்லைங்கிற உணர்வுல இருந்து அவர் சொல்றாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் சொல்ற மாதிரி அந்த முறை இல்லைன்னா, வேறு ஏதேனும் மாற்று வழிமுறை இருந்ததுன்னா, வைகோ மாதிரி சிறிய கட்சிகளை நடத்துபவர்களுக்கு இந்த சிக்கல்கள் எல்லாம் வராது. அவர் ஒவ்வொரு நிற பெட்டியை வச்சுட்டு போயிடலாம் 52 மாதிரின்னு சொன்னா, வைகோவுக்கும் ஒரு பெட்டி இருக்கும். அதன்படி அவருக்கு எத்தனை உறுப்பினர்கள் கிடைப்பாங்க. கிட்டத்தட்ட அது விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையை நோக்கி அது போயிடும். அதெல்லாம் நடைமுறையில இல்லாத சூழ்நிலையில எந்த விதமான கொள்கைகளும் யாருக்கும் தேவையில்லையா அப்படிங்கிறது தான் இப்போ பிரச்சனையாக இருக்குது. இன்றைய கூட்டணி அரசியல் கொள்கையே இல்லையே. இல்ல ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன பேசணும்னு சொன்னா, கட்சி மாறுவது என்பது 1000 பாலிடிக்ஸ்னு சொல்லிட்டு நமக்கு அது ஒரு புதிய சொல்லாடலே வந்தது. ஆனா இன்றைக்கு 1000 பாலிடிக்ஸ் தான் இந்த எல்லா கட்சிக்கும். யாருக்கு இல்லை? இந்த தவறை செய்யாதவர்கள் யாருமே இல்லை. யாரையும் குற்றம் சாட்ட முடியாது. ஏனென்றால் எல்லாருமே அந்த குற்றத்தை புரிந்தவர்கள் தான். ரெண்டாவது, நான் இன்னொரு ரொம்ப அக்கறையோடு பார்ப்பது என்ன என்று சொன்னால், பொதுவாக மக்கள் இயக்கங்களில் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய பொது உடைமை கட்சிகள் கூட இந்த சீட்டு பிரச்சனையில, வாக்கு எங்க எத்தனை இடம் கிடைக்கும்ங்கிற பிரச்சனையில மலினப்பட்டு போயிருக்கின்றார்கள் என்ற உண்மையை ஒரு மாற்றான அரசியல் செய்யக்கூடிய மார்க்சிய கட்சிகள் கூட அந்த நிலையில் விழுந்து விட்டார்கள் என்பதை நான் ரொம்ப கவலையோடு நான் பார்க்கிறேன். இப்ப அந்த ஜனநாயகம் தோற்கடிக்கப்பட்டு விட்டது என்றது, தோற்கடித்து விட்டோம் என்பதுதான் முக்கியம். இது அரசியல் கட்சிகளுக்கு தான் பொறுப்பு. நீங்கள் நன்றாக ஒரு காங்கிரசிற்கு எதிரான ஒரு மாற்று 1967 தமிழ்நாட்டில் மட்டும் நிகழவில்லை, அகில இந்திய அடிப்படையில் நிகழ்ந்தது. மக்கள் எப்பொழுதுமே ஒரு மாற்றத்திற்கு தயாராகத்தான் இருக்கிறார்கள். நாம் பேசும்பொழுதும் தெரிகிறது. இன்றைக்கு நோட்டா என்பது எந்த அளவிற்கு வரவேற்பை பெற்றிருக்கிறது என்பதெல்லாம் அதற்கான மிகப்பெரிய அறிகுறிகள். அப்படி இருக்க, உதாரணத்திற்கு நாம் இன்றைக்கு பேச்சில் மிக முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய திரு வைகோ அண்ணனை எடுத்துக்கொள்வோம். என்ன நடந்தது? அவர் ஒரு மாற்றாகத்தான் அரசியலில் பார்க்கப்பட்டார். ஆனால் அவரே அதை கெடுத்து கொண்டார்.
96 நீங்கள் தேர்தலில் நிற்கின்றீர்கள். உங்களோட மார்க்சிய கட்சி நின்னது, உங்களோட ஜனதாதளம் நின்னது. நீங்கள் ஒரு வலிமையான சக்தியாக இருந்தீர்கள். ஆனால் அன்றைக்கு ஜெயலலிதா அவனுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க வேண்டும் என்கிற நிலை இருந்ததால் மக்கள் திமுக தமாகவிற்கு வாக்களித்து தோற்கடித்தார்கள். அது ஒன்றும் உங்களுக்கு எதிரான வாக்கு அல்ல என்பதையெல்லாம் சொன்னோம். ஆனால் 98 தனது அரசியலுக்கான வேறு வழி இல்லை என்று இவர் முதலில் அதிமுகவோடு சென்று 5 சீட்டை வாங்குகிறார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், 2 கரும்புள்ளிகள், ஒன்று பிளாக் ஹோல்ஸ், ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக. இதோட போறவங்க அடையாளம் எழுந்து காண போயிடுவாங்க அப்படின்ட்டு. அடுத்த 99 இதே பாஜகவை முன்வைத்து திமுகவோட போனீங்க. அன்னைக்கே முடிச்சு போச்சு மாற்றுன்ற இடத்துல. இன்னைக்கு நீங்க சொல்றீங்க சிறிய கட்சின்னு. சிறிய கட்சி பெரிய கட்சின்றது எது நிர்ணயிக்குது? மக்கள் ஆதரவு நிர்ணயிக்குது. உங்களுக்கு அந்த ஆதரவு இருந்ததா இல்லையா? பல ஆயிரக்கணக்கான மக்கள் உங்களுடைய கூட்டத்திற்கு வந்தார்கள். ஆனால் அந்த அரசியல் சக்தி, அந்த அரசியலை, அந்த வரவேற்பை, அந்த நம்பிக்கையை சிதறடித்தவர் நீங்கள் தானே. தனித்த ஒரு அரசியல் சக்தியாக நீங்கள் உருவாகி அண்ணாவுக்கு இருந்த துணிச்சல் பின்னால் வந்து தம்பிகளான உங்களுக்கு ஏன் இல்லாமல் போனது? அண்ணா எடுத்தவுடன் 55 சீட்டு ஜெயிச்சாரா? 15 சீட்டு. பல தென் மாவட்டங்களில் இல்லவே இல்லை. தோற்றார் 62. கவலைப்படவில்லை. அதுதான் ஜனநாயக அரசியல். உங்களுடைய தனித்தன்மையை காப்பாற்றும் பொழுது உங்களை நோக்கி மற்றவர்கள் வர வேண்டும். அப்பொழுது உங்களுடைய கொள்கைக்கு மரியாதை இருக்கும். அதை விட்டுட்டு நீங்க என்ன பண்ணீங்க? அங்கீகாரம். பாமக இவர் ராமதாஸ் என்னானார், ஐயா ராமதாஸ் என்னானார்? இதே பிரச்சனை தான். ஆக இவர்கள் எல்லாம் அழிந்ததற்கு காரணம் மக்கள் அல்ல, இவர்கள் ஜனநாயகத்தை தோற்கடித்தார்கள். ஜனநாயகம் இவர்களை நிராகரித்து விட்டது. டெல்லியில தொடர்ந்து பேசலாம், ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம்.